இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பாரு ஷாப்பிங் விலாக்னே போட்டுட்ருக்கோம்ல. இன்றைக்கி மங்களகரமாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சஷ்டின்றதுனால கோயிலுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தா எந்த பஸ்ஸுமே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் திருப்போரூர் முருகன் பஸ் தான் வந்துச்சு. சரி, அண்ணன் தான் நம்மளை கூப்பிட்றாரு, கிளம்புவோம் வாங்கன்னு குடும்பத்தோட திருப்போரூர் கந்தசாமி முருகர் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. அவர் நம்மளை பார்க்கணுன்னு முடிவு பண்ணால் மட்டும்தான் நம்ம வர முடியும். ஏன்னா 2-3 மாதம் ஆச்சு நாங்கள் கோயிலுக்கு வந்து, இங்கே வரவே இல்லை. இப்போ தான் வந்திருக்கோம் குடும்பத்தோட. இன்றைக்கி சந்தோஷமாக, அதுவும் வெள்ளிக்கிழமை சஷ்டி வந்திருக்கு. இந்த கோவிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமான விசேஷம் பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கிழமை இந்த வெற்றிலை விளக்கு போடுவாங்கங்க. நைட்டு 8 to 9 நிறைய பேர் வந்து நைட்டு இங்கே தங்கி அந்த விளக்க தாங்க மெயினாக போடுவாங்க. என்ன வேண்டிக்கிட்டு போட்டாலும் கண்டிப்பாக நடக்கும்ன்றது தான் இங்கே ஐதீகமாக இருக்குது. நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாகவே எனக்கு மனசார எனக்கு நல்லது தான் நடந்திருக்கு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து தான் போடணுன்னு இல்லை, நம்ம வீட்லேயே கூட அதை செய்யலாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 to 9 தாங்க இங்கே போடுவாங்க, திருப்போரூர் கந்தசாமி முருகர் கோவிலில். நீங்களும் வீட்டில் அதே டைமுக்கு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. இது வன்னி மரம், கோயிலுக்குள்ளே இருக்கிற கோபுரமும் வன்னி மரமும் தாங்க. வில்வ மரம், வன்னி மரம்னு உள்ளவே கோயிலுக்குள்ளவே வந்து நிறைய மரம் வச்சுருக்காங்க. உற்சவமூர்த்தி வெளியில் தாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. உள்ளே வந்து கருவறையில் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வெளியில் தான் அர்ச்சனை பண்ணிக்கணும். வெளியில் வந்து எல்லாரையும் மனசு நிறைவாக சாமி கும்பிட்டு நல்லதை வேண்டிக்கிட்டு, எல்லோரும் நல்லா இருப்போன்னு வேண்டிக்கிட்டு, கடவுளையும் வேண்டிக்கிட்டு, உள்ளே இருக்கிற சிவன்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு தாங்க நம்ம வெளியே வரப்போகிறோம். குடும்பமாக வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுன்றது அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். தம்பதியராக இங்கே விழுந்து கும்பிட்றதுக்குன்னே அந்த இடம் கொடிமரத்துக்கு கீழே வச்சுருக்காங்க. நாங்கள் அங்கே தான் விழுந்து கும்பிட்டோம். வெளியில் வந்தோம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா கோயிலையும் கிடைக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன், திருப்போரூர் முருகன், அந்த மாதிரி நிறைய முருகர் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாங்கங்க. ஆனால் நாங்கள் ஏற்கனவே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோன்றதுனால இந்த வாட்டி நாங்கள் வாங்கலை. இங்கே வந்து ராஜ அலங்காரத்தோடவே முருகரை வந்து அழகாக சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மா வந்து வீட்டு வாசலில் கட்டுறதுக்கு மாவிலை தோரணம் வாங்க போனாங்க. நானும் சரி, செவ்வாய்க்கிழமை நம்ம விளக்கு போடுறோம் பார்த்தீங்களா, நாங்கள் பச்சை கலரில் கோலம் மாவுலாம் போட்டுட்ருக்கோம். இந்த வாட்டி நம்ம வந்து அது மனையாகவே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் மனை வாங்கலான்னு வந்திருக்கோம். வாங்கணும், சூப்பராக இருந்துச்சு. 90 rupeesக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ராஜ அலங்கார முருகன். அந்த மாவிலை தோரணம் வந்து 40 ரூபாங்க. நான் வாங்கின மனை வந்து 90 ரூபா. ரொம்பவே சூப்பராக நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சதா சிம்பிளாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வாங்கினது அதுதான் பாருங்கள், சூப்பராக இருக்கா. உங்களுக்கும் நீங்கள் வேணும் இந்த மாதிரி வாங்கினா ஆன்லைன்லேயே நிறைய கிடைக்கிது. இருந்தாலும் நம்ம கோவிலில் வாங்கிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு மன நிறைவாக இருக்குங்க. எல்லா விதமான குழந்தை முருகர் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்கணும்னு ஆசையாகவே இருக்குது. ஆனால் நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் அவ்வளோவும் வாங்கவே இல்லை. ஸோ ஒரு சிலது தான் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டி மட்டும்தாங்க நாங்கள் அந்த கோலம் போட்ட அந்த முருகர் இது வாங்கணுன்றதுக்காக வாங்கினோம். அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து இன்றைக்கி பிறந்த நாள், வெள்ளிக்கிழமை சஷ்டி அதுவுன்றதுனால அவருக்காக வெல்லம் வாங்கி கோவிலில் கரைக்கணும், அந்த குளத்துல கரைக்கணுன்ற ஒரு இதுவும் இருக்குது. அதனால் எல்லாருமே செய்வாங்க, நம்மன்னு மட்டும் இல்லை, எல்லோரும் செய்வாங்க. அதுக்காக நாங்கள் வெல்லம் வாங்கினோம். வெல்லம் வாங்கி எல்லாரோட தலையும் சுற்றி அதை வந்து எத்தனை பேர் வந்திருக்குமோ நம்ம குடும்பத்தில் எல்லாருமே தலையை சுற்றி அந்த கோயில் குளத்துல கரைச்சி விடுவாங்க. நாங்களும் அதை செய்ய தான் போயிட்டுருக்கோம். நம்ம வரும்போது பார்த்தோம் பார்த்தீங்களா குளம், அதே குளம் தான். அந்த குளத்துல தான் போய் செய்ய போகிறோம். ஏன்னா நம்ம போகும்போதே அந்த எல்லா பக்கமும் இருக்குங்க வழி. இந்த ஒரு வழி தான் மட்டும் இல்லை, குளத்துக்குன்னு பார்த்திங்கன்னா இறங்குறதுக்கு நிறைய படிக்கட்டோடு நிறைய வசதியோடு இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம போகணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப வளவலன்னுலாம் இழுக்கலைங்க. ஏன்னா ஒன்று ஒன்றா சொன்னால் சிலது வந்து நிறைய பேருக்கு தெளிவாக சொன்னால் புரியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன் நான். இந்த பரிகாரம் அந்த இடத்துல ரொம்ப முக்கியங்க. நம்ம கஷ்டங்கள்லாம் குளத்துல கரைச்சி விட்டு வர மாதிரி அந்த ஐயன்கிட்ட நம்ம பிரச்சனை, நம்ம நோய் நொடி, நம்மளுக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அந்த குளத்துல கரைச்சி விடுற மாதிரி எல்லாத்தையும் கரைச்சி விட்டுட்டு வரதுக்காக தாங்க இந்த பரிகாரம் பண்ணுறோம். கண்டிப்பாக திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க, நல்லதே நடக்குங்க. நான் நிறைய முறை பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதையும் சொல்லுங்கள். நல்லது கெட்டது எல்லாமே சேர்ந்ததாங்க வாழ்க்கை. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.